ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கியூப்ஸ் அண்ட் டைஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க? டூ பொசிஷன் ஆஃப் த சேம் cubical block ஆர் shown when one of the faces W is at the top, which face will be at the bottom? ஓகேவா? ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூப்ல W வந்து டாப்ல இருக்கு அப்படின்னா பாட்டம்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ W டாப்ல இருந்துச்சுன்னா பாட்டம்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? Wக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டபிள்யூவே இதுல வந்து கொடுக்கல. ஓகேவா? இருந்தாலும் நாம வந்து கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த கியூப்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. இப்படி இந்த ரெண்டு கியூப்லயும் ஒரே லெட்டர் வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ வச்சுக்கோங்க, இதை அப்படியே வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. எழுதுனா என்ன வரும்? எக்ஸ் பி இசட்னு கிடைக்கும். அடுத்து இந்த எக்ஸ் அப்படி வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. ஸோ எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஏ ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? ஏ இருக்கும். இசட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? ஒய் இருக்கும். ஒரு டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மொத்தமே எத்தனை பக்கங்கள் இருக்கும்? ஆறு பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ பிக்கு ஆப்போசிட்ல ஏ. ஸோ பி வந்துருச்சு, ஏ வந்துருச்சு, இசட் வந்துருச்சு, ஒய் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பிக்கு ஆப்போசிட்ல ஏ, இசட்டுக்கு ஆப்போசிட்ல ஒய்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஏக்கு ஆப்போசிட்ல பி, ஒய்க்கு ஆப்போசிட்ல இசட்னு சொல்லலாம். அப்போ மீதி என்னென்ன பக்கங்கள் இருக்கும்? எக்ஸ் டபிள்யூ. அப்ப எக்ஸுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு சொல்லிடலாம்? டபிள்யூ வரும்னு சொல்லிடலாம். ஓகேவா? டபிள்யூக்கு ஆப்போசிட்ல எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். புரியுதா? டபிள்யூ வந்து டாப்ல இருக்கு. அப்ப டபிள்யூக்கு ஆப்போசிட்ல உள்ளது எதுல இருக்கும்? பாட்டம்ல இருக்கும். அப்போ பாட்டம்ல என்ன இருந்திருக்கும்? எக்ஸ் தான் இருந்திருக்கும். ஓகே, சோ எக்ஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. இப்போ டைரக்டா உங்ககிட்ட டபிள்யூக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபிள்யூ வந்து டாப்ல இருக்கும், அப்போ பாட்டம்ல என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கியூப்ல டபிள்யூவே இல்லையே, அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கவே கூடாது. ரெண்டு கியூபை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கியூப்லயும் ஒரே லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. அதே மாதிரி ரெண்டாவது கியூப்ல உள்ள லெட்டரையும் கான்ஸ்டன்டா வச்சுட்டு அப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுனீங்கன்னா அந்தந்த லெட்டருக்கு ஆப்போசிட்ல என்னென்ன வருங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பிக்கு ஆப்போசிட்ல ஏ, இசட்டுக்கு ஆப்போசிட்ல ஒய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா எக்ஸுக்கு ஆப்போசிட்ல என்ன இருந்திருக்கும்? டபிள்யூ தான் இருந்திருக்கும். அப்ப டபிள்யூக்கு ஆப்போசிட்லயும் எக்ஸ் தான். எக்ஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே டைஸ் தான், அதை 4 விதமா உருட்டி இருக்காங்க. ஓகேவா? ஸோ டைஸ் வந்து நம்ம விளையாண்டுருப்போம் வீட்லயே. ஸோ ஒவ்வொரு டைம் போடும்போதும் ஒவ்வொரு பக்கங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 3 பக்கங்கள் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் எங்க இருக்கு? இந்த டைஸ்லயும் பெர்சன்டேஜ் இருக்கு, இந்த டைஸ்லயும் பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இதையும் எடுக்காமலே இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ எப்படி பண்ணலாம்? இப்போ பெர்சன்டேஜ் இருக்கு, இங்கேயும் பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப இந்த டைஸ்ல இருக்க இந்த பக்கமும் சேமா இருந்தா என்ன பண்ணணும்? இதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு அப்படியே இதை என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். ஸோ எழுதுனா என்ன வரும்? பெர்சன்டேஜ் ஹேஷ் பிளஸ் ஆர் மைனஸ். அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படியே எழுதணும். ஸோ ஸ்டாரு அட்டு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹேஷுக்கு ஆப்போசிட்ல என்ன வந்துருது? ஸ்டார் வந்துருது. மொத்தமே ஒரு டைஸ்னாலே அதுல எத்தனை பக்கம் இருக்கும்? ஆறு பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அந்த 6 பக்கங்கள் என்னெல்லாம் இது? ஹேஷ் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாரு அட்டு 4 பக்கம் வந்துருச்சா? இன்னொரு பக்கம் என்னது? பெர்சன்டேஜ். இன்னொரு பக்கம் என்னவா இருந்திருக்கும்? ஆம்பிரசனா இருந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஆம்பிரசன் போட்டாச்சா? அப்போ ஹேஷுக்கு ஆப்போசிட்ல ஸ்டார்னு சொல்லிடலாம், பிளஸ் ஆர் மைனஸுக்கு ஆப்போசிட்ல அட்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஸ்டாருக்கு ஆப்போசிட்ல ஹேஷ், அட்டுக்கு ஆப்போசிட்ல பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல யாரா இருப்பாங்க? மீதி இருக்குதான். இப்போ இந்த டைஸ்ல இருக்க 6 பக்கம் என்னது? ஹேஷ் பிளஸ் ஆர் மைனஸ் பெர்சன்டேஜ் ஸ்டாரு அட்டு ஆம்பிரசன். இதுல நாம இந்த பெர்சன்டேஜ கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஹேஷுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, பிளஸ் ஆர் மைனஸுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? மீதி இருக்க ஆம்பிரசன் தான் வருவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆம்பிரசன். ஆம்பிரசன்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்
இந்த கொஸ்டின்ல பாருங்க 4 டிஃபரெண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோவன். ஓகேவா? ஒரே டைஸ் தான், அதோட 4 விதமான படங்களை கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பக்கங்கள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 1 to 6 வரை பக்கங்கள் இருக்கு. ஸோ நம்பர் 1க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நாம இந்த ரெண்டு டைஸையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டைஸையும் எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்ப நாம என்ன சொல்லலாம்? 2க்கு ஆப்போசிட்ல 5ன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல நான் என்ன லாஜிக் சொல்லி கொடுத்தேன்? ரெண்டு டைஸை கம்பேர் பண்ணுங்க, ரெண்டு இதுலயும் ஒரே மாதிரியான நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு நம்பரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்கன்னு சொன்னேன்னா, இப்போ ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்திருக்கு. இங்கேயும் 1 4 இருக்கு, இங்கேயும் 1 4 இருக்கு. இப்படி ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்தா என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு மீதி இருக்க நம்பர் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல என்ன வந்துரும்? 5 வந்துரும். ஸோ அப்போ 1 3. இப்போ 1க்கு ஆப்போசிட்ல யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டைஸ் இந்த ரெண்டை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டை எடுத்தா நமக்கு என்ன இருக்கு? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இப்படி ரெண்டு டைஸ்ல ஒரு நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த நம்பரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். எழுதுனா கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்னது? கடிகாரம் சுத்தும் இல்லையா? அந்த டைரக்ஷன்ல 3 6 5ன்னு கிடைக்கும். இப்ப இந்த 3 காமனா வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுனீங்கன்னா 3 4 2ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன தெரியும்? 4க்கு ஆப்போசிட்ல 6ன்னு தெரியும். ஓகேவா? 2க்கு ஆப்போசிட்ல 5ன்னு தெரியும். ஸோ 4க்கு ஆப்போசிட்ல 6, 2க்கு ஆப்போசிட்ல 5. மீதி வராத நம்பர் என்னது? 3. அப்போ 3க்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க? 2 இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2க்கு ஆப்போசிட்ல என்னன்னு சொல்லிட்டோம்? 5ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்படிதானே? அப்போ 2க்கு மொத்தமே டைஸ்ல 6 பக்கம் தான். 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டைஸை எடுத்து மட்டுமே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிதானே? 2க்கு ஆப்போசிட்ல 5ன்னு தெரிஞ்சிடும், 4க்கு ஆப்போசிட்ல 6ன்னு தெரிஞ்சிடும். அப்ப மீதி இருக்க 1 3 தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 1க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும்? 3 வரும். ஓகேவா? இங்க நான் ரெண்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரெண்டு டைஸ்ல சப்போஸ் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு 2க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க ரொம்ப யோசிக்கவே வேண்டாம், பேப்பர் பெண்ணை எடுக்க வேண்டாம். என்ன பண்ணிடலாம்? 2க்கு ஆப்போசிட்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைஸையும் 4வது டைஸையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 2க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டாங்கன்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, கட் பண்ணிடலாம். இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. இப்படி ரெண்டு நம்பர் சேமா இருக்கா? ஸோ அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்க ரெண்டும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல நம்ம என்ன சொல்லிடலாம்? 5ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டதுனால இந்த ரெண்டு டைஸையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாம என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்டா ரெண்டுலையும் காமனா இருக்க நம்பரை அப்படியே வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும் அப்படின்னா இந்த இதுக்கு ஆப்போசிட்ல எந்த நம்பர்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 3 different position of the same dice are shown. Find the number on the face opposite to the face showing 1. 1க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 1ங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு, இதுல இருக்கு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைஸையும் இந்த டைஸையும் எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா இதுலயும் 1 இருக்கு, இதுலயும் 1 இருக்கு. அப்ப இதுலயும் ஒரே மாதிரியான நம்பர் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு டைஸ்ல ஒரே நம்பர், ஒரே மாதிரியான நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படி கான்ஸ்டன்டா வச்சுட்டு அதை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். எழுதுனா என்ன வரும்? 1 5 6ன்னு வரும். இதை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுனா 1 2 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2க்கு ஆப்போசிட்ல 5ன்னு சொல்லிடலாம். ஒரு டைஸ்னாலே மொத்தமே 6 பக்கம் தான் இருக்கும். 1 2 3 4 5 6. அப்போ ஏற்கனவே 2க்கு ஆப்போசிட்ல 5ன்னு சொல்லலாம், இல்ல 5க்கு ஆப்போசிட்ல 2 வந்துருச்சு, 6க்கு ஆப்போசிட்ல 4 வந்துருச்சு. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? கண்டிப்பா 3 தான் வருவாங்க. ஏன்னா 2 வந்துருது, 4 வந்துருது, 5 வந்துருது, 6 வந்துருது. புரிஞ்சிருச்சா? ஏற்கனவே 2க்கு ஆப்போசிட்ல 5, 5க்கு ஆப்போசிட்ல 2ன்னு சொல்லியாச்சு, 4க்கு ஆப்போசிட்ல 6, 6க்கு ஆப்போசிட்ல 4ன்னு சொல்லியாச்சு. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க? 3 தான் இருப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3. 3ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல யாருக்கு ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்க? 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஒரு டைஸ்னா மொத்தம் அதுல 6 பக்கம் தான், 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்பர் என்ன? 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டைஸ் எடுத்துக்கோங்க, நல்லா கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டு டைஸ்லயும் இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க இருக்க நம்பரும் இங்க இருக்க நம்பரும் சேமா இருக்கு. அப்ப
இந்த சிக்ஸை கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதலாமா? எழுதுனா என்ன வரும்? 6 2 3 6 5 4ன்னு வருமா? 6 5 4 எழுதியாச்சா? எந்த நம்பர் சேமா இருக்கோ அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகார முள் சுத்தும் இல்லையா, அந்த டைரக்ஷன்ல எழுதணும். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? 2க்கு ஆப்போசிட்ல 5ன்னு சொல்லிடலாம். 3க்கு ஆப்போசிட்ல 4 வந்துருச்சு. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க? மீதி இருக்க 6 தான் இருப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 6க்கு ஆப்போசிட்ல 1ன்னு சொல்லலாம். ஓகே, 2க்கு ஆப்போசிட்ல 5 இல்ல 5க்கு ஆப்போசிட்ல 2ன்னு சொல்லலாம். 3க்கு ஆப்போசிட்ல 4 இல்ல 4க்கு ஆப்போசிட்ல 3ன்னு சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டின்ல 6க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? 1 வருவாங்க. அப்படிதானே? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட்ல 6. இதே கொஸ்டின்ல உங்ககிட்ட 2க்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாமா? 3க்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாமா? 4க்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ இதை தான் நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டைஸ் அப்படி திருப்பி வச்சு பாருங்க, இப்படி வச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விதமா கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஒரு நம்பர் ரெண்டுலையும் காமனா இருந்துச்சுன்னா அந்த ஒரு நம்பர் பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. 2 நம்பர் காமனா இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரை கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மீதி உள்ளதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுவும் டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஓகே, அப்ப இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பர், ஓகேவா, சேமான நம்பர் வந்திருக்கு. அதே கதை தான். அந்த நம்பரை பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. 4 2 5. இங்கேயும் 4 பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுனீங்கன்னா 4 6 3ன்னு வரும். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 6, 5க்கு ஆப்போசிட்ல 3 வந்துருச்சு. அப்ப மீதி இருக்க எந்த நம்பர் 4க்கு ஆப்போசிட்ல வரும்? 1 தான் 4க்கு ஆப்போசிட்ல வரும். ஓகேவா? அப்ப 4க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர்? 1. ஸோ 1ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ 4க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர்? 1. ஏன்னா டைஸ்ல மொத்தமே 6 பக்கம் தான் இருக்கும். ஏற்கனவே இந்த 4யும் நம்ம என்ன பண்ணியாச்சு? இதுக்கு இது மேட்ச், இதுக்கு இது ஆப்போசிட்ல நம்ம சொல்லியாச்சு. அப்போ மீதி இருக்க நம்பருக்கு எது வரும்? 4க்கு மிச்சம் இருக்க 1 தான் ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன கணக்குல 1ல இருந்து 6 வரைக்கும் டைஸோட பக்கங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஏல இருந்து எஃப் வரை இருக்கிறது தான் டைஸோட பக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஈக்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த டைஸ்ல என்ன இருக்கு? பி இருக்கு. இங்க என்ன இருக்கு? பி இருக்கு. இங்க என்ன இருக்கு? சி இருக்கு. இங்கேயும் சி இருக்கு. அதாவது இங்க பார்த்தாலும் பிசி இருக்கு, இங்கேயும் பிசி இருக்கு. அப்போ 2 டைஸ்லயும் பாத்தீங்கன்னா 2 லெட்டர் காமனா இருக்கு. அப்போ இதையும் இதையும் கட் பண்ணிடலாம், இதையும் இதையும் கட் பண்ணிடலாம். அப்போ ஏக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? இ வருவாங்கன்னு சொல்லிடலாம். ஈக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? ஏ வருவாங்கன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி 2 டைஸ்ல 2 லெட்டர் காமனா இருந்தா நாம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 லெட்டரையும் நாம கட் பண்ணிட்டு ஏக்கு ஆப்போசிட்ல இ, ஈக்கு ஆப்போசிட்ல ஏன்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஈக்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? ஏ வருவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது டைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டைஸ்ல மொத்தம் 6 பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் 4க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கு? 5 4 2 இருக்கு. இங்க 1 5 2 இருக்கு. இந்த டைஸ்லயும் 5 இருக்கு, இந்த டைஸ்லயும் 5 இருக்கு, இந்த டைஸ்லயும் 2 இருக்கு, இந்த டைஸ்லயும் 2 இருக்கு. இப்படி 2 டைஸ்லயும் 2 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? அது 2ஐயும் கட் பண்ணி விட்டுறலாம். மீதி இருக்கிறது தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? 4 வருவாங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல 4ன்னு சொல்லிடலாமா? இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சொல்லலாம்? 1க்கு ஆப்போசிட்ல 4ன்னு சொல்லலாம், 4க்கு ஆப்போசிட்ல 1ன்னு சொல்லலாம். அப்போ 1ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுலயும் ஒரு டைஸ்ல 6 பக்கங்கள் இருக்கு. 2க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 6 பக்கங்கள் இருக்கு. ஸோ 2க்கு ஆப்போசிட்ல பார்க்கணும். இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அப்ப இந்த ஒரே மாதிரி நம்பரை கட் பண்ணி விட்டுறலாமா? இங்க இருந்த 4, இங்க இருக்க 4ஐயும் கட் பண்ணியாச்சு. இங்க இருக்க 6ஐயும் இங்க இருக்க 6ஐயும் கட் பண்ணியாச்சு. அப்ப மீதி இருக்கவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்ல இருப்பாங்க. அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 5 இல்ல 5க்கு ஆப்போசிட்ல 2ன்னு சொல்லலாம். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல யாரு? 5. அப்போ இன்னைக்கு நான் 2 டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டைஸ்ல ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கு. இந்த டைஸ்லயும் இந்த டைஸ்லயும் ஒரு நம்பர் மட்டும், இது டைஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஒரே டைஸ் தான் 2 விதமா இருக்கு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது 2வது ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த இதுல இருக்கக்கூடிய நம்பரும் இதுல இருக்கக்கூடிய நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை காமனா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும்.
சப்போஸ் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதையும் இதையும் கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிறத ஆப்போசிட்னு சொல்லணும். இப்ப இருக்க சம்ம மாதிரி. ஓகேவா? அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட்ல யாரு? 5 இருப்பாங்க. ஓகேவா? அப்ப 5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இது வரைக்கும் நாம வந்து ஒரு கியூப் ஷேப்ல பார்த்தோம். டைஸ மடக்கி வச்சிருக்காங்க. இப்போ டைஸ விரிச்சு வச்சிருக்காங்க. செலக்ட் த டைஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு பை folding the given sheet along the lines. ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டை வச்சு என்னென்ன டைஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஷீட்டை வச்சு என்னென்ன ஃபார்ம் பண்ணலாம்? இந்த மாதிரி விரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருவாங்கன்னா ஆல்டர்னேட்டா பார்க்கணும். 6க்கு ஆப்போசிட்ல 2 வருவாங்க. ஓகேவா? 5க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னா 3 வருவாங்க. ஆல்டர்னேட்டா பார்க்கணும். ஒண்ணு விட்டு விட்டு பார்க்கணும். ஓகே. 5க்கு ஆப்போசிட்ல 3ன்னு சொல்லலாம். மீதி இருக்கவங்க யாரு? 1ம் 4ம் இருக்காங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல 4ன்னு சொல்லலாம். புரியுதா? இந்த மாதிரி டைஸ விரிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க யாருன்னா ஒண்ணு விட்டு பார்க்கணும். 6ல இருந்து 1 விட்டுருங்க. விட்டா என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 6ம் 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருப்பாங்க. 5ல இருந்து பாருங்க. சோ 1 விட்டுருங்க. அப்ப 5ம் 3ம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருப்பாங்க. 1 விட்டு பாருங்க. ஆல்டர்னேட்டா பாருங்க. ஓகேவா? அப்ப மீதி இருக்க 1ம் 4ம் ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இத வச்சு எந்த டைஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ 6க்கு ஆப்போசிட்ல 2 வருவாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ ஒரு கியூபா நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அங்க என்ன வராது? அந்த 6ம் 2ம் அது கியூப் ஆகும்போது ஒரே இடத்துல வராது. கண்டிப்பா 6ம் 2ம் எங்கேயும் சேர்ந்து வரக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ம் 3ம் சேர்ந்து இருக்கக்கூடாது. 1ம் 4ம் சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்படி ஒரு கியூப் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. புரியுதா? இப்ப 6ம் 2ம் இருக்கு. ஓகேவா? ஏன்னா 6க்கு ஆப்போசிட்ல 2 வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்மளால 6ம் 2ம் வர்ற மாதிரி நம்மளால கியூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் பில ஏதாவது இருக்கா? ஏதாவது 6க்கு ஆப்போசிட்ல 2, 5க்கு ஆப்போசிட்ல 3, 1க்கு ஆப்போசிட்ல 4. சோ அந்த மாதிரி வரல. சோ அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். புரியுதா? ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 5க்கு ஆப்போசிட்ல 3 வரும்னு சொல்லிட்டோம். சோ 5ம் 3ம் சேர்ந்து வந்திருக்கு. அதனால தப்பு. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 1க்கு ஆப்போசிட்ல 4 வரும்னு சொல்லிட்டோம். அப்ப அது ரெண்டும் ஜோடியா வரக்கூடாது அந்த கியூப் ஃபார்ம் பண்ணும்போது. அதனால இங்க 1ம் 4ம் வந்ததுனால ஆப்ஷன் டி தப்பு. அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியும். இப்படி ஒருத்தங்க ஒருத்தங்க ஆப்போசிட்டா இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த ஒரே கியூபுக்குள்ள கண்டிப்பா வர மாட்டாங்க. ஓகேவா? அவங்கள வச்சு நம்மளால கியூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கியூப்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. சோ இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலைல பாத்தீங்கன்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வருது. அதே மாதிரி அக்டோபர்ல பாத்தீங்க அப்படின்னா குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏஎல்பி டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 ஆர்பி கூட நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ரயில்வேல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். எஸ்எஸ்சில ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றீங்க, இல்ல காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கவர் பண்ணிருப்போம். ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1699. இதுலயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிரும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், சயின்ஸோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஜென்ரல் அவேர்னஸோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு ஏ டு இசட் எல்லாமே கவர் ஆகிரும். எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் அக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் எல்லாத்தையுமே தரோவா இதுல இருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 4 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸை ஒரு 4 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 to 15 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா
ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரிட்டன் டெஸ்ட் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துட்டோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க், கோர்ஸோட லிங்க், யூடியூப் சேனலோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆப்பை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணதும் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2000 இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ண வேண்டாம். டீமுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க வெறும் 1699 மட்டும் பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சாங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பர்ச்சேஸ்டு கோர்சஸ்ன்னு காட்டும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வே எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரீ கிளாஸஸ், ப்ரீ டெஸ்ட் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ எங்கேயுமே ஒரு 1699க்கு வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுவும் லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பிளஸ் லைவ் கிளாஸஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா டியூஷன் படிக்கக்கூடிய எல்கேஜி பிள்ளைங்க, அதே மாதிரி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களோட டியூஷன் ஃபீஸே மாசம் 500 ரூபாய் 800 ரூபாய் அந்த மாதிரி ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம ஒரு மினிமம் பிரைஸ்ல நீங்க கிளியர் பண்றதுக்காக தான் நம்ம டீம்ல இருந்து ரொம்ப ரொம்ப மினிமமா பிரைஸ் வச்சிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காவே ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். 4 மாசத்துல சிலபஸ் கவர் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் உட்காந்து ஃபுல்லா டெஸ்ட் எடுக்க போறீங்க. கரெக்டான வேல போனீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிச்சாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூலயும் ஈஸியா நீங்க பிளேஸ் ஆகிடலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயும் ஈஸியா நீங்க வந்து உள்ள போயிடலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க ஒரு ஃபைனல் இயர் முடிக்கும் போது வேலை இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையே உங்க வாயில இருந்து வராது. ஏன்னா நீங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி பேசிக் வந்து மேக்ஸ் ரீசனிங் தான். மேக்ஸ் ரீசனிங்கை நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். ஸோ நான் கிளியர் பண்ணது, நான் கேம்பஸ்லயும் பிளேஸ் ஆனேன். ஸோ மேக்ஸ் ரீசனிங் தான் எங்கனாலுமே கை கொடுத்துச்சு. அதை தான் நான் சொல்லுவேன். மேக்ஸ் ரீசனிங் நல்லா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கேம்பஸ் இன்டர்வியூவா இருக்கட்டும், அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், ஈஸியா நம்ம வந்து உள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் வந்து நல்லா சரவா படிச்சுக்கோங்க. நீங்க ரயில்வே படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, பேங்கிங் படிச்சாலும் சரி, மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நல்லா தரவா மேக்ஸ் ரீசனிங் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஓரளவுக்கு படிச்சா போதும், ஈஸியா உள்ள போயிடலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து 7806854288. அதே மாதிரி 9043379345. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் தேடி படிக்கும் போது நமக்கு என்ன ஆகிரும்னா அந்த எக்ஸாம் பத்தின ஐடியா வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிரும். ஸோ ஃபர்ஸ்டே படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு ஐடியால இருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கோர்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டா அந்தந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா ஒரு 4 மாசத்துல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.